இன்று ஒரு நல்ல நாள், ஒரு கௌரவமான நாள். இந்த நல்ல நாளிலே களக்காடு ஜெயந்தி ஸ்வீட்ஸ் ஜே மாணிக்க வாசகத்தின் கௌரவம் சேனல் சார்பாக உங்களை சந்தித்து உரையாடுவதிலே மிக்க மகிழ்ச்சி கொள்கின்றேன். முதல்ல இந்த கௌரவம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு கொஞ்சம் கௌரவம் கூடும் சபையிலே. இன்றைக்கு நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு காதல் கௌரவமானது. உலகெங்கும் கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகைகளிலே இதுவும் ஒன்று. இந்த காதல், இந்த காமம் ரெண்டும் ஏதோ ஒரு அசிங்கமான வார்த்தை, ஏதோ உபயோகிக்கக்கூடாது, செயல்படுத்தக்கூடாது என்று நினைத்தாலும் செய்ய சொல்லும், ரசிக்க சொல்லும். அதுதான் என்னுடைய விசேஷம். நான் உணர்ந்த, அனுபவித்த காதல், பிறர் சந்தித்த காதல், இதற்கு முன்னால் நம்மை விட்டு மறைந்தவர்களுடைய காதல், கல்யாணத்திற்கு அப்புறமும் காதல், கல்யாணத்திற்கு முன் காதல், காமு காப்பி. வரும் தலைமுறைக்கும் இந்த காதல், காதல் என்றால் சேவை, அன்பு, அவ்வளோதான். இதில் ஒன்றும் பெருசாக ஒன்றும் ஒரு கீழ்த்தரமான சொல்லோ, இது ஒரு அசிங்கமான சொல்லோ அல்ல, ஒரு கௌரவமான சொல். உலகெங்கும் வாழும் மனித வடிவங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய கௌரவம் சேனல் சார்பாக என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக்க மகிழ்ச்சி. நான் அறிந்த காதல் அப்படின்னு நான் முதலே சொல்லிட்டேன். அதாவது இந்த வாழ்க்கையை பொறுத்தவரை தலைமுறையை துளைத்துவிட்டு தலைமுறையை வாழ வைக்கும் போராட்டம் இங்கு. மரணத்தேரில் தினம் மன்மத பயணம் இங்கு. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், மரணத்தேரில் தினம் மன்மத பயணம் இங்கு. அந்த மரணத்தேரு, அதில் மன்மத பயணம், அதில் காதல், காமம், குடும்பம் என்ற ஒரு மன்மத பயணத்தை நாம் சந்தோஷமாக சிரித்த முகத்தோடு கௌரவமாக பயணம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் காதல் ஒன்று இருக்க வேண்டும். என்னை பொறுத்தவரை பயிரையும் மண்ணையும் நீரையும் காதலித்தவன் விவசாயி, வார்த்தைகளை காதலித்தவன் கவிஞன், நல்ல பொருட்களை வாடிக்கையாளர்களுக்கு தேவை என்று உணர்ந்து சேவை செய்கின்ற அதை காதலித்தவன் வியாபாரி. இப்படி போய்கிட்டே இருக்கும். மனங்களை, பார்வையை மட்டும் வாங்கி மனங்களை காதலித்தவன் காதலன், காதலி. வார்த்தைகளை உள்வாங்கி அதை எழுதி அதை மயக்க வைத்தவன் கவிஞன். சொல்லிக்கிட்டே போகலாம். இப்படி ஒன்றுலேயும் ஒரு காதல் இருக்குது. இசையின் கோர்வைகளை அணைந்து, அதை அறிந்து, அதை அணைத்து மெட்டுகளாக தந்தவன் இசையமைப்பாளர். காட்சி, திரைக்கதை, வசனம் அத்தனை நுணுக்கங்களையும் தெரிந்தவர் சினிமா டைரக்டர். அதையெல்லாம் முகத்திலே உள்வாங்கி அதை அத்தனை பாவனைகளோடும் தன் முகத்திலிருந்து வெளிப்படுத்தி நம்மளை காதலிக்க வைத்தவர்கள் நடிகர், நடிகைகள். அதிகாரத்தை காதலித்தவன் அரசியல்வாதி. பணத்தையே காதலித்தவன் கஞ்சன். தெய்வத்தை காதலித்தவன் ஞானி சொல்லலாம். எல்லா உயிர்களையும், மனிதர்களை எல்லாம், மனிதர்களை காதலித்தவன் தலைவன். இப்படி காதலில் பல ரகம் இருக்குது. ஆகவே தான் காதல் செய்வீர் அப்படின்னு சொன்னான். இந்த காதலை பற்றி சொல்லணும்னா இந்த சேனலை நான் பதிவிடணும்னு நினச்சேன். இந்த மரணத்தேரில் தினம் மன்மத பயணம்னு சொன்ன மாதிரி இந்த மன்மத பயணத்தை, காதல் என்ற உணர்வு தான் இந்த மரண பயத்தை போக்குகின்றது. நான் காதலை பற்றி ஒரு கவிதை எழுதியிருந்தேன். எல்லா மீட்டிங்கிலும் அதை நான் சொல்லியிருக்கேன். என்னுடைய காதலிகளும் இந்த வார்த்தைகளை கேட்டிருக்காங்க. கடவுளின் பார்வையும் கிடைத்தது, அவளின் பார்வையும் கிடைத்தது ஒரே நேரத்தில். கடவுளும் வா என்னோடு என்று அழைத்தார், அவளும் பார்வையால் என்னோடு வா என்று அழைத்தாள். நான் கடவுளின் பார்வையை கொஞ்சம் அலட்சியம் செய்துவிட்டு கடவுளின் பின்னாலே செல்லாமல் அவளின் பின்னாலே சென்று விட்டேன். கடவுள் என்னை அழைத்தான். ஏன் அப்படி சென்றாய்? என் பார்வையை விடவா
அவளின் பார்வை முக்கியம் என்றான். ஆமாம் என் கடவுளே, ஆமாம், அவளின் பார்வைதான் முக்கியம். உன் பார்வையில் எல்லாம் மரணம், உன் பார்வையில் எல்லாம் மரணம். அந்த மரண அவஸ்தையை மறக்க அவள் பின்னால் சென்றேன் என்றேன். கடவுள் சொன்னான், சிரித்து கொண்டே சொன்னான், காதல் ஒன்று இல்லாமல் போயிருந்தால் நான் வானத்தை தரையிறக்கி அடித்து நொறுக்கியிருப்பேன் என்றான். காதல் என்ற உணர்வு இருக்க போய்த்தான் இந்த உலகம் இன்னும் அழியாமல் இருக்குது. இயற்கை கூட அதனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு. காதலிக்கலாம், தந்தை மகனை காதலிக்கலாம், மகன் தந்தையை காதலிக்கலாம், தாயை காதலிக்கலாம், சகோதரனை காதலிக்கலாம், குடும்பங்களை காதலிக்கலாம், அதை தாண்டி உறவுகளை காதலிக்கலாம், சொந்தங்களை காதலிக்கலாம். அவ்வளோ பெரிய நம்ம காதல்னா அன்பு செய்தல், அவ்வளோதான். இந்த சேவை செய்கிறதுல இப்போ காதலுக்கு கண் இல்லை அப்படிம்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? கண் இல்லைன்னு சொன்னால், கண் இருந்தால் தானே ரொக்கம் எவ்வளவு, முறுக்கு எவ்வளவு, லட்டு எவ்வளவு, எந்த மண்டபத்தில் செய்வீங்க, ஒரு வருஷ கட்டுகள்லாம் செய்வீங்களா? என்ன இருக்குது, சம்பளம் இருக்கா, அவனுக்கு அம்மா இருக்கா, அப்பா இருக்கா, எல்லாம் பார்க்க சொல்லணும். ஆனால் காதலில் கண் கிடையாது. அதனால தான் எதையுமே பார்க்குறதே இல்லை. சந்தித்த வேளையில் சிந்திக்கவே இல்லை, தந்து விட்டேன் என்னை, டிங் 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 டிங். அந்த பாட்டு நல்லாயிருக்கும். முத்துக்களோ கண்கள் தித்திக்கிதே கண்ணம், சந்தித்த வேளையில் சிந்திக்கவே இல்லை, தந்து விட்டேன் என்னை, டிங். சந்தித்த வேளையில் சிந்திக்கவே இல்லை. அவ்வளவு அந்த பார்வைக்கு அவ்வளவு மதிப்பு இருக்குது. ஆக நான் சொன்னபடி கவிஞர் கண்ணதாசன் இதை பற்றி ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. மிகப்பெரிய நான் வாழ்ந்தபோது சந்தித்த கவிஞன். அவரை மாதிரிலாம் அவர்கள் வார்த்தையின் காடு, வார்த்தைகளை தாங்கிய உடம்பு, வார்த்தைகளை கொப்பளித்த நாக்கு, உமிழ்நீராக இருந்தது அத்தனையும் வார்த்தைகளை. அப்படி கண்ணதாசன் ஒரு மீட்டிங்கில் பேசிட்டு இறங்கும்போது ஒரு பெண்மணி காதலுக்கும் காமத்திற்கும் என்ன வித்தியாசம் என்று கேட்கின்றார்கள். அதற்கு கண்ணதாசன் உடனடியாக பதில் கொடுத்தார். எனக்கு இருந்தது வந்துச்சு, நம்மகிட்ட இல்லை வரல. ஆனால் காதலிக்கும் போது கவிதையும் வார்த்தையும் வந்துவிடும், தானாக வந்துடும். ஆனால் அவளை எப்படியாவது அவளை மயக்கி தன் வசப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே அவனுக்கு எல்லாம் வந்துடும். பாடல் வந்துடும், வார்த்தை வந்துடும், அழகு வந்துடும், பவுடரே போட வேண்டாம், அப்படி ஹேர் ஸ்டைல் மாறிடும், எல்லாமே மாறிடும். அப்போ கண்ணதாசன் சொல்லுகின்றார், காதல் என்பது ஆன்மாவின் ராகம், காதல் என்பது ஆன்மாவின் ராகம், காமம் என்பது சரீரத்தின் தாளம். ஆன்மாவின் ராகம் காதல், சரீரத்தின் தாளம் காமம். காதலுக்கு ஆன்மா மட்டும் போதும், சரீரம் தேவையில்லை. காமத்திற்கு சரீரம் தேவை. கல்யாணம் என்பது சாந்தி முகூர்த்தத்திலிருந்து காமத்திலிருந்து தொடங்குகிறது. காதல் என்பது பார்வையிலிருந்து ஆன்மாவிலிருந்து தொடங்குகிறது. இது உடல்கள் இணைய வேண்டும் என்ற அவசியமே இல்லை. உடல் உறுப்புகளுக்கு வேலை இல்லை. ஆனால் ஆன்மா அதில் தேடல் பார்வை, தேடல் பார்வை, திரும்ப எப்போ பார்ப்போம், அவ்வளோதான். அதனால தான் இதில் இந்த காதலில் பிரிஞ்சாலும் நமக்கு அதில் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நம்ம உடலை அனுபவிக்கிறதுக்காக நம்ம போலையே, உடலை அனுபவிப்பதற்காக போக வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை இருந்தால் மட்டும்தான் அங்கே அடிமைத்தனம் ஏற்படுகின்றது, கெஞ்ச வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகின்றது. ஆனால் காதலிலே தேடுவதில் பார்த்தல், அவ்வளோதான். அதனால் அதில் பிரிஞ்சாலும் அதில் ஒன்றும் ஒரு பெரிய கஷ்டம் இருக்காது. அது எப்போவுமே தேடுறதுன்னு நினைக்கிறது தானே. உயிரோடு இருந்தால் போதும், எப்போனாலும் பார்த்துக்கணும். ஆக இந்த இடத்துல அதனால தான் காதல் தோற்பது இல்லைன்னா, மனிதர்கள் தோற்று விடுவார்கள், காதல் தோற்பது இல்லை. ஏனென்றால் அது ஆன்மாவினுடைய தொடர்ச்சி, அது இருந்துக்கிட்டே இருக்கும். அது ஒரு வரையறுக்கப்பட்ட ஒரு செயல் அல்ல, அது தோக்காது. ஏன்னா அது நினச்சிட்டே இருப்பாங்களா. இந்த கல்யாணத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த பெண், நிச்சயிக்கப்பட்ட பெண், திருமணம் முடிந்து தன்
தான் பிறந்த வீட்டை விட்டு புகுந்த வீட்டிற்கு போகின்ற பொழுது இடம் புதியது, எல்லாம் புதியது, உறவு புதியது, அவனோ புதியது, என்ன நடக்குமோ எப்படி நடத்துவார்களோ என்று கண்ணீர் விட்டு கொண்டு செல்வாள். முதலாவது கண்ணீர் விடுவா, பிறகு சம்மந்தப்பட்டவங்க வீட்டில் கண்ணீர் விடுவாங்க, அது ரெண்டாவது. ஆனால் காதலிலே அந்த பெண் கண்ணீர் விடுவதே இல்லை. இதனால் அவனை நன்றாக அவனை தெரியும், அவன் குணம் தெரியும், அவன் என்ன விரும்புவான் என்று தெரியும். தைரியமாக அங்கே இதுதான் ரெண்டுக்கும் வித்தியாசம். அங்கே கண்ணீர் வரும், இங்கே கண்ணீர் வராது. கடைசி வரை காதலித்தவளுடைய குடும்பங்களிலே கண்ணீர் வரக்கூடாது. அப்படி வந்தால் அங்கே ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கின்றது. அதனால தான் காதல் தெய்வீகமானது அப்படின்னு சொன்னோம். கல்யாணம் புனிதமானது, புனிதமானது, கடவுள் தந்த உறவு, சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்ட உறவு, இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்த உறவு. அது உண்மை. காதலும் அப்படி தான். அது காந்தர்வ கல்யாணம்னு சொல்கிறோம். மனம் விரும்பி இனம் தாண்டி மொழி தாண்டி அல்லது இனத்திற்குள்ளவோ மனம் கடைசியில் மனப்பொருத்தம்னு ஒன்று வரும் கல்யாணத்தில். அந்த மனப்பொருத்தம் அங்கே முதலே பொருந்திடும். ஏன் தெய்வீகமானதுன்னு அதை சொன்னாங்கன்னா, இப்போ உதாரணமாக இளமையான வயது, நான் கோயிலுக்கு போகிறேன், வணங்குறேன். வடிவம் இல்லாமலும் வணங்குறான், வடிவத்தோடும் வணங்கலாம். கடவுளை ஏற்றுக்கிட்டது அவ்வளோதான். அதில் உருவம் இல்லாமல் வழிபட்டால் அவர் கடவுளை ஏற்றுக்கிட்டார், நம் கடவுள் நம்பிக்கையாளர். இவர் வடிவத்தோடு கடவுளை ஏற்றுக்கொண்டார், கடவுள் நம்பிக்கையாளர். ஒன்றும் முடியாமல் போச்சு, நடக்கவும் முடியல, பார்வையும் இல்லை. அப்போ நினைக்கத்தான் முடியும் கடவுளை. அப்பொழுது கடவுள் அங்கே வந்து விடுவார். கடவுள் வருவது பக்தனுக்கும் அவனுக்குத்தான் தெரியும். அந்த உரையாடல் யாருக்கும் தெரியாது. அதை பிடிச்சி காட்டவும் முடியாது. அப்போது அங்கே உடல் உறுப்புகள் செயல்படாமல் போகின்றது, எழுந்திருந்து பார்க்க முடியவில்லை, இறைவனை நினைக்கின்றார்கள். அதே மாதிரி தான் குடும்ப வாழ்க்கையிலையும் சரி, கல்யாணம் பண்ணுறோம், குடும்பம் நடத்துகிறோம், வயதாகி விட்டது, நோயாகி விட்டது, ஒரு விபத்தில் கை காலெலாம் முடிஞ்சு போச்சு, காமத்திற்கு வேலை இல்லாமலே போயிடும். அங்கே காதல், அப்போ தான் காதல் எந்திரிக்கும். உடல் உறுப்புகளே இல்லாமல் நினைக்கின்ற உறவுக்கு பேர் தான் தெய்வீகமான காதல். அங்கே உடல் உறுப்புகளுக்கு வேலையே இல்லை. அங்கு நான் அடிக்கடி சொன்னது போல், வானில் ஆதவன் உதிக்கும் வேதனையை யார் அறிவார்? யார் தான் சொல்ல முடியும்? கவிஞனால் மட்டும்தான் சொல்ல முடியும். அது என்ன வேதனை தெரியுமா? நான் அவளை நினைத்து தேடி ஏங்கி கண்ணீரோடு அந்த நினைவுகள் எனக்குள் அவள் உதிக்கின்ற வேதனை, வானில் ஆதவன் உதிக்கும் வேதனை. அதுதான் காதல். எல்லா வேதனையும் காதல் சொல்லி கொடுத்தோம். வான் பறந்த அளவு நீர் நிலம் இருந்தது இங்கே, வான் பறந்த அளவு நீர் நிலம் இருந்தது இந்த புவியில், என் காதல் மனம் பறந்த அளவு என்ன இருந்தது, நானும் அவளும் மட்டுமே இருந்தோம். அதுதான் காதல். சடங்குகளே இருக்காது. அதுக்கு தான் ஒரு பாட்டு, நிறைய பாடல்கள்லாம் நம்மளோடைய பாட வேண்டி வந்தது. உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன், உன்னை உள்ளம் எங்கும் அள்ளி தேளித்தேன், உறவினில் விளையாடி. இன்னொரு பாட்டு, அருமையான பாட்டாகும். காதல் அதில் சித்திரவதை இருக்கக்கூடாது, நிச்சயமாக இருக்காது. அடிமைத்தனம் இருக்காது. ஈருடல் ஓருடலாகி 4 இதழ்கள் ஒரே இதழாக மாறி, 4 கண்கள் ஒரே கண்களாக மாறி, ஏற்றத்தாழ்வு நீயா நானா என்ற ஆண் ஜாதி பெண் ஜாதியே இல்லாமல் ஒரு மனம், ஒரு மனதோடு இணைந்து ஒரு மனமாகி அது திருமணமாகிறது. அந்த காதல் ஏன் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத நம்ம உணரணும். எதை நம்ம காதலிக்கிறோமோ, நான் வியாபாரத்தை காதலித்தோம்னா அந்த வியாபாரத்தின் நுணுக்கங்கள் பூரா எனக்கு வந்துடும். வாடிக்கையாளர்களுடைய அருமை என்ன, உழைப்பாளியினுடைய அருமை என்ன, அந்த மார்க்கெட்டிங் எப்படி பண்ணணும் எல்லாம். இசையை காதலித்தா இசை குறிப்புகள் எனக்கு வந்துடும். அதுதான் அதை முதல்ல தொழிலை லவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது கொச்சை வார்த்தை இல்லை, இது இங்கே ஏதோ குழப்பிக்கிட்டு இருக்காங்க. இப்போல்லாம் அப்படிலாம் போயிடுச்சு. நீ என்ன வேலை பார்க்குற, நான் என்ன வேலை பார்க்குறேன், நீ என்ன படிச்சிருக்கிற, நான் என்ன படிச்சுக்கிறேன், உன்னுடைய சம்பளம் என்ன, என்னுடைய சம்பளம் என்ன, ஒன்றை எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு ஒன்றை பிடிச்சிருக்கு. உடனே வீட்டில் சொல்கிறாங்க, கல்யாணம் என் சாய்ஸ் அப்படிங்கிறாங்க. நான் என் மகனுக்கு காதல் திருமணம் தான் செய்து வைத்தேன், தடையாக இருக்க விரும்பவே இல்லை.
ஏனென்றால் அதனுடைய அவஸ்தை எனக்கு தெரியும். பழைய காலம் மாதிரி ஜாதி பெருமைகள்லாம் இப்போ நிற்காது. இப்போ யார் இப்பொழுது தாழ்ந்த ஜாதி? எவரிடம் அறிவு இல்லையோ, எவரிடம் பணம் இல்லையோ, எவரிடம் வேலை இல்லையோ அவன் மிக 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 கீழ் ஜாதி. படிப்பு, அறிவு, பணம் எல்லாம் கௌரவம் இருந்தால் உயர்ந்த ஜாதி. இப்போ எல்லாம் அரேஞ்சு மேரேஜுக்கு வந்துட்டாங்க. உண்மையிலே அவங்க அத்தனை பேரையும் நான் வணங்குறேன். இந்த காதலிக்கும் போது அந்த உயிர்களை பிரிக்க நினைப்பது, ஏன்னா கல்யாணத்தில் தான் நம்ம ஜாதி மதங்கள் எல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. அது பார்க்கணும். அது நம்மளுடைய முன்னோர்கள் ஏற்படுத்திய ஒரு விதி. கலாச்சார சீரழிவை ஏற்படுத்தக்கூடாது. மதம் மாதிரியும் கல்யாணம் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. நல்ல குற்றம் இருக்குது. அந்த காதல், அது ஏன் என்னுடைய அனுபவங்களில் உள்ள காதல்லாம் வந்து நான் கௌரவமாக தான், ஏன்னா என்னுடைய அந்த பார்வைன்னு சொன்னோம்ல, அதுக்கு தான் ஒரு அந்த காலத்தில் காதல் தோல்வியானவங்களும் சரி, நான் சொல்கிறதெல்லாம் 70க்கு முன்னால், 72க்கு முன்னால் காதலில் ஜெயிச்சவங்களும் சரி அவ்வளோ நினச்சி பாடுவாங்க. ஓராயிரம் பார்வையிலே உன் பார்வையை நான் அறிவேன், உன் காலடி ஓசையிலே உன் காதலை நான் அறிவேன், ஓராயிரம் பார்வையிலே. ஓராயிரம் பார்வையை அவன் ஏற்றுக்கிட்டான். உன் பார்வையை நான் அறிவேன். அந்த பார்வை எதற்காக என்று அறிந்தவன் அந்த பார்வைக்காகவே கட்டுப்பட்டு போயிட்டான். தாலி கட்டினதை விட அந்த பார்வைக்கு கட்டுப்படுற பாருங்க, அதுதான் காதல். ஒருவனுக்கு ஒருத்தி, ரெண்டுலேயும் அதான், ரெண்டுலேயும் ஒழுக்கம்தான். இங்கு திருமணம் செய்து சடங்குகள் செய்து மூன்று முடிச்சு போட்டு தான் அவங்கள அந்த மனசை கட்டுப்படுத்தணும். அங்கே மனதே தாலியாகிறது. அங்கு பேசுகின்ற அங்கு பேசுகின்ற வார்த்தைகள் மந்திரங்களாகிறது. சூரியனும் நிலவும் சாட்சியாகிறது. பூமி அதை ஏற்றுக்கொள்கின்றது. காற்று அதை ஆமோதிக்கிறது. அதுதான் மந்திரம். அந்த பேசுகின்ற அந்த உண்மையான, அதுதான் தெய்வீகம். அந்த உண்மைங்கிறது தான் தெய்வீகம். அந்த உண்மை காதலித்து விட்டது மனது. அதுதான் தெய்வீகமான காதல். காதல் என்பது காதுக்குள்ளே வந்து சொல்வது. காதால், அதான் காதல். இப்போ நான் ஒரு பெண்ணை விரும்புகிறேன். எங்கள் அப்பா அம்மா எல்லோரும் இருக்காங்க. இப்போமெல்லாம் செல்ஃபோன் வந்திருக்கு. அப்போ அவள் எனக்குள்ளே வருவாள். எனக்குள்ளே வருது யாருக்கும் தெரியாது. இது எனக்கும் அவளுக்கு தான் தெரியும். வந்து எனக்குள் பேசுவாள், நானும் அவளுக்குள்ளே பேசுவேன். இது யாருக்கும் கேட்காது. இந்த மனசுக்குள்ள ரகசியம் யாருக்குமே தெரியாது. இந்த மனசுக்குள்ளே வந்து போகிறதெல்லாம் தெரிஞ்சுதுன்னா ஏன் நெஞ்சுக்குள்ளெல்லாம் நிறைய பெண்கள் இருப்பாங்க. பெண்கள்கிட்ட நான் சொல்ல தயாராக இல்லை. ஏன்னா பெண்கள் வந்து 100க்கு 100 ஒருவனுக்கு ஒருத்தி, அந்த கான்செப்ட் தான். ஆம்பளையும் தான் கொஞ்சம் முன்ன பின்ன இருப்பாங்க. அதுலேயும் காதலிச்சவங்க நான் சொன்னல, மனசுக்காக அந்த பார்வைக்காக கட்டுப்பட்டு அவளுக்காக வாழ்கின்றான் என்று சொன்னால் அது தெய்வீகமானது தானே, அதில் மாட்டுக்கிறது இல்லை. அந்த பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு இருக்கும்போது கண்களை போய் காதலனுடைய விரல்கள், நினைவுகள், வடிவங்கள் தழுவணும். கண்ணுக்குள்ளே போய் எப்படி தழுவ முடியும்? உடனே கண்ணதாசன் எழுதினார், அந்த காற்றினில் நான் கலந்தேன், உன் கண்களை தழுவுகின்றேன், அந்த காற்றினில் நான் கலந்தேன், உன் கண்களை தழுவுகின்றேன். அந்த காற்றில் நான் பேசிய என் வடிவம், உன் நினைவுகள், உன் கண்களை தழுவுகிறதுனா அது என்ன ஒரு சாதாரண வார்த்தையா என்ன? ஆகவே இந்த காதலர் தினத்தில் காதலை பிரிக்க நினைக்காதீங்க. உங்களுக்கு அதில் ஏதோ ஒரு ஜாதி வெறி அல்லது ஒரு இனவெறி அல்லது ஒரு மொழி வெறி அல்லது ஒரு மத வெறி இருந்துச்சுன்னா உங்கள் கௌரவம் பாதிங்கன்னா அவங்கள வெளியே அனுப்பிடுங்க. தப்பு கிடையாது. அவங்கள கொலை செய்கிறது, அவங்கள கட்டி வச்சு அடிக்கிறது, அதை பிரிக்கிறது. வீட்டில் ஒரு பெரிய குரூப்பே இருக்கும், என்னமோ கௌரவம் போயிட்ட மாதிரி. அதெல்லாம் செஞ்சிடாதீங்க. நீங்கள் செஞ்சிருந்தீங்க, ஆனால் சட்டத்தின் தண்டனையிலிருந்து தப்பி விடலாம், விதியின் தண்டனையிலிருந்து தப்பி விடலாம், மதியின் தண்டனையிலிருந்து தப்பி விடலாம்.
காலம் கொடுக்கின்ற தண்டனை காதலுக்கு மிக அதிகம். நான் பார்த்துட்டேன் என் அனுபவத்தில். அந்த காதலை பிரித்தவங்கெல்லாம், அந்த குடும்பமெல்லாம் அந்த வீட்டில் தனிமையாக தான் இருக்காங்க. யாருமே போகிறதில்ல. ஒரு பாம்பு கூட போகாது. அதுக்கு தெரிஞ்சு போச்சு இது காதல் இல்லாத மானவன். கொலை செஞ்சிடாதீங்க, ஆணவ கொலையை செஞ்சிடாதீங்க. நீங்கள் செஞ்சிருவீங்க வேகத்தில், ஆஹா மானம் போயிட்டு கௌரவம் போயிட்டு. ஆனால் கண்டிப்பாக கொடிய வியாதிகள் கண்டிப்பாக உங்களை தாக்கிடும். ஒன்று சேர்த்து வைக்க பாருங்கள், அல்லது எப்போ என் கண்ணில் முழிக்காத போயிருன்னு சொல்லுங்கள். அவங்க பாட்டுக்கு போய் எங்கேயும் வாழ்ந்துட்டு போட்டு. அது எப்படின்னா, தன் உயிர் பிரிவதை யாராவது உணர முடியுமா? யாராவது சொல்ல முடியுமா? காதலிச்சவன் சொல்லுவோம். அதுதான் அவள் பிரிந்த வேதனை. உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல, உன்னை எண்ணாத நெஞ்சும் நெஞ்சல்ல, நீ இல்லாத நாளும் நாளல்ல, நீ சொல்லாத சொல்லும் சொல்லல்ல. நீண்டி நீண்டி என்ன பாட்டு அதெல்லாம் நம்ம சாதாரணமாக சொல்ல முடியுமா? அதெல்லாம் கண்ணதாசன் எல்லாத்தையுமே காதலித்தார். அவர் போதையை காதலித்தார், வார்த்தையை காதலித்தார். அவர் காதலிக்காததே கிடையாது, ஒத்துக்கிட்டார். உண்மையை ஒத்துக்கொண்ட மகாபுர கவிஞன். இங்கு நீ ஒரு பாதி, நான் ஒரு பாதி, இதில் யார் பிரிந்தாலும் வேதனை பாதி, தெய்வத்தின் முன்னே நீயும் நானும் ஒன்றல்ல. தெய்வத்தின் முன்னே சரிசமமாக நிற்கிறது காதல். நிறைய பாட்டு இருக்குது காதலை பற்றி, நிறைய பேசிக்கிட்டே போயிடலாம். நான் அனுபவித்ததுனால என்னுடைய காதல் தோத்தாலும் சரி பிரிஞ்சாலும் சரி, காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி, கல்யாணமாகி கசிந்து கண்ணீர் மல்கின்னு சொல்லலை. அந்த காதலில் தான் அந்த கண்ணீர் வரும். அந்த பிரிவு இருக்க ரொம்ப கஷ்டம். நான் அதெல்லாம் அனுபவித்தேன். மனைவியை பிரிந்த வேதனையே அனுபவித்தேன், காதலை பிரிஞ்ச வேதனையே அனுபவித்தேன். அது ரொம்ப கஷ்டம். இதில் என்ன ஒரு பெரிய விஷயம்னா, இந்த காதலித்து அந்த ஒருவன் காதலிக்கிறது ஒரு காதல். அப்போது நாம் அழகெல்லாம் பார்த்து அந்த பார்வைக்காகவே அவங்க எங்களோட வாழ்ந்தாங்க. எங்கள் கண்ணுக்குள்ளேயும் வாழ்ந்தாங்க, என் நெஞ்சுக்குள்ளேயும் வாழ்ந்தாங்க. அப்படி நிறைய காதலிகள் இருந்தாங்க. அது ஒரு காதல். அதில் பார்வையும் சந்திப்பும் தான். கல்யாணம் பண்ணணும் அந்த எண்ணங்கள்லாம் இருக்காது. அவங்களெல்லாம் சந்திக்கின்ற பொழுது அந்த ஞாபகம் எனக்கு வரும். அப்போ அந்த ஆத்தங்கரை வரும், அந்த வாக்கியக்கார வரும், அந்த பள்ளிக்கூடத்துக்கு வரும், பார்த்துட்டு போன பார்வை. அதை சொன்னோம்ல, அது ஒரு தெய்வீகமானது. கடவுளுடைய பார்வை கிடைச்ச மாதிரி இருக்கும். கடவுளை நேரில் பார்த்தா என்ன உணர்வு ஏற்படுமோ. நான் தொடர் மகிழ்வுக்காக படைக்கப்பட்டவள் பெண். பெண்ணை பற்றி சொல்லணும்னா, நேற்று ஒரு மீட்டிங்கில் நான் பேசிட்டு வந்தேன் சமுதாய வளைகாப்பில். தொடர் மகிழ்வுக்காக, மனிதனுக்காக தொடர்ச்சியாக எதுவுமே மகிழ்ச்சி தராது, வாய்ப்பே இல்லை. தொடர் மகிழ்வுக்காக படைக்கப்பட்ட பிறவிதான் பெண். பெண்ணாக பிறந்தாலே அழகு தான். வேறு எந்த கருவுக்கும் பேசும் சக்தியை இறைவன் வைக்கவே இல்லை. பஞ்சபூதங்களுக்கு கூட கிடையாது. அந்த பெண்ணினுடைய கருவுக்கு மட்டும்தான் பேசும் சக்தியை இறைவன் வச்சுக்கிறான். மொழியை சுமந்து வரும் கரு, அந்த மொழியை சுமந்து வரும் கரு, காதலை சுமந்து வரும் கரு, அறிவை சுமந்து வரும் கரு. அதனால தான் பெண்ணை நம்ம தெய்வமாக மதிக்கிறோம். நான் மதிக்கிறேன். என்னுடைய காதலை பொறுத்தவரை பிரிஞ்சாலும் சரி தோத்தாலும் சரி, எல்லாரையும் பார்க்கும்போது வயசு தெரியும். காதலியை பார்க்கும்போது என்னமோ எனக்கு என்னமோ அந்த 18 வயசில், அந்த 28 வயசில் அவளை எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான், அந்த ஒன்றும் தான் எனக்கு இன்னும் இருக்குது. வயது தெரியாது. அதான் காதல். நான் சொன்ன மாதிரி இப்போ என்னை பொறுத்தவரை நான் காதலிச்சேன், அவ்வளோதான். அவங்களோட வாழணும் அல்லது ஒரு காமத்திற்காக அது இல்லை. அதனால தான் பிரிஞ்சாலும் நமக்கு அதில் ஒன்றும் ஒரு பெரிய இது. நான் காமத்திற்காக ஒரு காதல் இருக்கும் என்று சொன்னால், அவன் காமத்திற்கு இன்னொன்றை தேடிடுவான். ஆனால் சுவை ஒன்று தானே, கோப்பைகள் வேறு. அது காமத்தோடு அது போயிடும். அதனால் அதில் ஒரு பெரிய நஷ்டம் வருது. ஆனால் இந்த கல்யாணத்தில் கூட
திடீர்னு கணவனோ மனைவியே இறந்துட்டா ரெண்டாம் தரமாக ஒன்று பண்ணிக்கலாம். அது எல்லாமே காமத்துலேருந்து தானே தொடங்குது. ஆனால் காதல் இது இந்த சில இடங்களில் கல்யாணத்தில் வந்து இன்னொரு உயிரை ஆணோ பெண்ணோ ஏற்றுக்கிட்டு வாழ முடியாது. நாங்கள் காதல் ஏற்பட்டு விட்டது. கல்யாணத்திற்கு பின்பு மனைவியை காதலித்து மனைவி இறந்து விட்டாலோ கணவன் இறந்து விட்டாலோ அவள் எவ்வளோ பெரிய அழகியாக இருந்தாலும் சரி, காதல் என்ற ஒன்று வந்திருப்பின் இன்னொரு உயிரை தொடுவதற்கு ஆணுக்கும் பெண்ணுக்கும் உடல் உறுப்புகள் வெட்கப்படும். ஆனால் காதலில் வந்து ஒருத்தன் இறந்துட்டான்னா அவனோ அவளோ இன்னொரு உயிரை தொடுவதற்கு ரொம்ப தயங்குவாங்க, கூச்சுவாங்க. அதுக்கு ஒரு பாட்டே இருக்குது, அப்பவுமே எழுதிக்கிறார். சொன்னது நீதானா, சொல் 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 என் உயிரே, மதம் தானா, இன்னொரு கைகளிலே நான் நான் நானா. உன்னை நான் விரும்பிட்டேன், உனக்காகவே நான் வாழ்ந்துட்டேன், உன்னையே நினச்சிட்டேன். இன்னொரு கைகள் என் மீது படுவதற்கு என்னுடைய உள்ளம் நடுங்குகிறது, என்னுடைய மனம் ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்னொரு கைகளிலே நான் நான் நானா. எப்படிப்பா சம்மதிச்ச? நான் விரும்பிய உயிரல்லவா, நான் ரசித்த உயிரல்லவா, நான் காத்து கிடந்து ரசித்த உயிரல்லவா. கண்ணீர் வந்துடும். அதான் இன்னொரு கைகளிலே நான் நான் நானா. அது எப்படி? தெய்வத்தின் மார்பில் சூடிய மாலைகள் வீதியில் விழலாம், அது புரிதொரு கை படலாமா? இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் தான். அவருடைய அழகையும் அவருடைய மீசையும் ரெண்டு பெண்கள் காதலிச்சிட்டாங்க. இவருக்கு உடனே தோண்டிட்டு, ஆகா இந்த காதல் உணர்வை தூண்டியது நான் முகமும் மீசையெல்லாம், மீசையை எடுத்துட்டாங்க. ரெண்டு பெண்களும் யாரையும் திருமணம் பண்ணாமலே செத்து போயிட்டாங்க. இதுதான் தெய்வீக கதை. அவ்வளோ அந்த காதல் உணர்வு ஏற்படுத்திடும். இப்போ எனக்கு கூட சமீபத்தில் என்னுடைய மனைவி இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு காதல் அது ஏற்பட்டது பின்னால் இன்னொரு உயிரை தொடுவதற்கோ ஏற்றுக்கொள்வதற்கோ மனம் தயங்கிடும். இந்த கல்யாணம் பண்ணியிருந்தால் கூட அது கல்யாண உறவு காமத்தில் ஆரம்பிச்சுது. அதே காமத்தை இன்னொரு பெண்ணுக்கு நம்ம பெற்றுக்கிறோம். இன்னொரு உயிரை ஏற்றுக்கிட்டு அது குழந்தைகளுக்காகவோ இல்லை தன தேவைக்காகவோ கட்டிக்கலாம். ஆனால் காதலிச்சதுக்கு அப்புறம் மனம் விரும்பி இன்னொருத்திக்காக தன்னுடைய மனம் அர்ப்பணிக்கப்பட்ட பின்பு அல்லது அவள் அர்ப்பணித்த பின்பு இன்னொரு விரல் தொடுவதற்கு சம்மதிக்காது. அப்படி ஒரு வேளை இதை மீறி நான் ரெண்டுலேயும் ஒழுக்கம் முக்கியம்னு சொல்லிட்டேன். தேகத்தினுடைய முதல் கேடு சந்தேகம். காதல்லையும் கல்யாணத்துலேயும் சந்தேகமே வந்துடக்கூடாது. இன்னொரு உயிரை இதில் வந்து என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, இந்த காதலில் நான் சொன்னேன், அடிமைத்தனம் கிடையாது, ஆக்கிரமிப்பு கிடையாது, குடும்பம் கிடையாது, அடி கிடையாது, சமமாக போயிடும். சில நேரங்களில் ஆணோ பெண்ணோ ஆணுடைய மதிப்பு அதிகம், அதை மறந்துடாதீங்க. ஏன்னால் உங்களுக்கு திருமதி என்ற பட்டம், பூ வச்சு குங்குமம் வச்சு ஏதோ ஒன்று அதெல்லாம் அவங்களுக்கு தர்றது, ஒரு வாரிசு கொடுத்து, நான் ஒரு பெரிய தியாகி, வீடு கட்டுறீங்க, சிமெண்ட்டு எங்கள் சிமெண்ட்டு, செங்கல் எங்களுக்கு உள்ளது, எல்லாமே எங்களுக்கு உள்ளது. ஆனால் வீட்டின் பேரை மனைவியின் பேரிலையோ அல்லது காதலியின் பேரிலோ தாயின் பேரில் தான் வைக்கிறோம். பெண்ணுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறோம். தாஜ்மஹால் ஏன் அதிசயம்னா, அது பளிங்கு கல் ரொம்ப அழகாக இருக்குங்கிறதுல தன்னுடைய காதல் நினைவாக கட்டின கட்டிடம். அது காதல் நினைவாக மனசுக்குள்ளே எவ்வளோ பேர் கட்டியிருப்பான்னு தெரியுமா? அந்த ஆம்பளை நீங்கள் சாதாரணமாக நினச்சி ஒரு சின்ன கோபத்தில் ஒரு கௌரவ பிரச்சனை அசல்றதுக்கு வீசிடுறீங்களே, அது இப்போ தெரியாது உனக்கு. பெண் புத்தி பின் புத்தின்னு இருக்காங்க. நினைவாலை சிலை செய்து உனக்காக வைத்தேன், திருக்கோவிலே ஓடிவா. இந்த ஆணுடைய காதல் இருக்க ஒரு மோசமான வியாதி காதல். பெண்கள் கூட அவங்க அழுது எதையும் அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கே வராது. ஏன்னா அவங்க கண்ணீர் விட்டு தான் எதையுமே ஆரம்பிப்பாங்க. ஆண்கள் பிரிவை தாங்க மாட்டான், தாடி வச்சுருவான், தற்கொலை பண்ணிடுவான். நிறைய பேர் பைத்தியமாகவே அலைஞ்சிக்கிறான். நான் கொஞ்சம் விதி விலக்கு. அப்படி நிறைய பாடல்கள்லாம் இருக்குது.
இந்த சமீபத்தில் ஒரு பாட்டு, இந்த பாட்டை நான் ஓயாமல் பாடிக்கிட்டே இருப்பேன். உன்மடியில் நான் உறங்க கண்ணீரண்டும் தான் மயங்க என்ன தவம் செய்தேனோ என்னவென்று சொல்வேனோ டிங் 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 இயல்பிறப்பும் இணைந்திருக்கும் சொந்தம் இந்த சொந்தமம்மா வாழ்விருக்கும் நாள் வரைக்கும் பந்தம் முந்தன் பந்தமம்மா ஆராரிரோ ஆராரோ. ஒரு உயிர் மயக்க நிலையிலே கிடைக்கின்றது, டாக்டரால் கூட அது பிழைக்க முடியாது என்று சொன்ன பிறகும் அவளுடைய நினைவுகள் அவளுடைய கரங்கள் படுகின்ற பொழுது அவன் உயிர் வந்துடும். அது காதலியின் கரங்களாக இருந்தாலும் சரி, மனைவியின் கரங்களாக இருந்தாலும் சரி, அந்த காதலுக்கு அவ்வளவு ஒரு எஃபெக்ட் இருக்கு. வேண்டும் வேண்டும் உந்தன் அழகு வெண்பனி தென்றல் உள்ள வரையில். பாடிட்டே போகலாம், காதலை பற்றி எவ்வளோ பாடல்கள் இருக்கு. அதில் ஒரு பாட்டு, தங்குதிதும் தடிகிடுதும் 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 நின்னையே ரதி என்று நினைக்கிறேனடி கண்ணம்மா தன்னையே சகி என்று சரணமேகிறேன் மாரணம்புகள் என் மீது மாறி மாறி வீசவே கண் பாராயோ. அப்படிலாம் கெஞ்சிருக்காங்க. ஆண்கள் தான் நிறைய கவிதைகளை பாடி இவங்க சிலையாக தான் இருப்பாங்க. ஆனால் இந்த காதலில் ரொம்ப விசேஷம் என்னென்னா, அந்த பெண் உருகணும். உருகி உருகி நீங்கள் இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையே இல்லைங்க, நீங்கள் இல்லைன்னா அப்படி ஒரு பெண் காதலி கிடைச்சிட்டானா அவன் பாக்கியசாலி. முதல்ல அப்படி தான் சொல்லுவாங்க, நீங்கள் எல்லாம் நான் இருக்க முடியாது, உங்களை எப்படி என்னை விட்டு பிரிச்சிருவாங்களோ அப்படிலாம் சொல்லுவாங்க. நான் அனுபவத்தில் பார்த்துட்டேன். அப்படி சொன்னவங்க பூரா அப்படி பிரிஞ்சதை பற்றி உள்ளே என்ன வேதனை இருக்குன்னு எனக்கு தெரியாது. அந்த பாடலில் இப்போ சமீபத்தில் ஒரு பாட்டு பாடினேன், இளமை கோலங்கள்னு நினைக்கிறேன், சுமன் ராதிகா. அதில் ரொம்ப அற்புதமான ஒரு ஆலாபனை. நான் இளையராஜா பற்றி கௌரவத்தில் இந்த பாட்டை நான் சொல்லணும். இன்றைக்கி காதலனுடைய கௌரவம்ல, ஸ்ரீதேவி என் வாழ்வில் அருள் செய்யவா பொருள் செல்வமே கலை தெய்வமே அரணன். அந்த பாட்டை கேளுங்க. மானை போன்ற கண்கள் ரெண்டும் என்னை பார்க்குமா தேவதேவி உன்னை எண்ணி மனம் ஓய்ந்ததே எங்கே உன்னை கண்டேன் நல்ல நேரமே இணையில்லா தலைவாணி. அது பாட்டு வரும். நிறைய பாட்டு இருக்கு, அதெல்லாம் நான் பாடிக்கிட்டே இருப்பேன். அந்த காதல் உள்ள பாட்டுகள்லாம், இந்த பாடல்லாம் கேட்கும்போது மனசில் ஒரு கௌரவம் வருது. தோத்தாலும் காதல் கௌரவம் தரும், தோத்தாலும் பிரிந்தாலும் காதல் ஒரு நிம்மதி தரும். ஆனால் காதலிச்சவங்க போகிறான் பாக்கியசாலிகள் தான். அவன் சேர்ந்து வாழ்ந்தால் ரொம்ப பாக்கியசாலி, சேராமல் போனால் அவன் ஒரு பாக்கியசாலி, புண்ணியவன், அவ்வளோதான். நிறைய பாடல்கள்லாம் நான் பாடணும்னு நினச்சேன். காலத்தின் நேரங்கிறது அது பாடிட்டே இருக்கலாம். எத்தனையோ பாடல்கள். எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அந்த பாட்டு, என் அன்பு காதலா எல்லாலும் கூடலாம் பவானிலா. அப்படியே போகும். அந்த காதல் வரும்போது இந்த பாடல்கள்லாம் தானே வரும். அதனால் காதலில் வந்து நீங்கள் இப்போ இருக்கிறவங்க கொஞ்சம் பரவாயில்ல, நிறைய பேரண்ட்ஸ் அதெல்லாம் ஏற்றுக்கிட்டாங்க. அவங்களும் உண்மையை சொல்லிடுறாங்க. காதலை பிரிக்க நினைக்காதீங்க, எந்த உறவுகளையுமே பிரிக்க நினைக்காதீங்க, சேர்த்து வைங்க. இன்றைக்கி சேர்த்து வைக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். குடும்பத்தை பிரிக்கிறதுலாம் ரொம்ப எல்லோரும் வேகமாக இருக்காங்க. இந்த காதலில் எனக்கு ஒரு ஆசை, உலக தலைவர்கள் எல்லாம் ஒருவர் காதலித்து, அண்டை மாநிலங்களில் உள்ளவங்கள்லாம் அந்தந்த மாநில முதலமைச்சர்களை காதலித்து, இந்த மாநிலத்துக்கு என்ன தேவை, தண்ணீர் தேவையாக கொடுங்க, வேலைவாய்ப்பு தேவையாக கொடுங்க. அரசியல் தலைவர்கள் எல்லாம், இந்த தமிழ்நாட்டில் உள்ள தலைவர்கள்லாம் ஒரு காதலிங்க.
இவர் கல்யாண வீட்டுக்கு போனால் காலையில் போனால் இவர் சாயங்காலம் தான் போகிறார். எதிரி. அது சரியில்லை. காதலிங்க, ரசிங்க. நிச்சயமாக இதில் இவங்கெல்லாம் காதலிக்கணும். அப்போ தான் அணு ஆயுதங்கள்லாம் குறையும், நிறைய நன்மைகள் மக்களுக்கு கிடைக்கும். ஏன்னா அரிதறிது மன்னராய் பிறப்பது மிக அரிது. எல்லோரும் அந்த உலகத் தலைவர்கள், ஜனாதிபதிகள், இந்த இந்த விளையாட்டில் கூட 2 பேரும் முதல்ல கை கொடுத்துட்டு பிரியும் போதும் கை கொடுத்துட்டு போவோம். அது ஒரு காதல். அதே மாதிரி இந்த 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 போர், அணு ஆயுத போர், மனித உயிர்களை கொல்றதெல்லாம் காதல் இல்லாதனால தான். ஆதிக்க மனப்பான்மை அது வந்துடக்கூடாது. அதெல்லாம் அந்த உலகத் தலைவர்கள்லாம் காதலிங்க. அண்டை மாநிலத்தில் உள்ள முதலமைச்சர்கள்லாம் ஒரு முதலமைச்சரை காதலிங்க. எல்லோரும் அரசியல்வாதிகள்லாம் போனீங்கன்னா ஒருத்தர் சந்தித்து பேசிக்கிடுங்க. நீங்கள் எதிரியாக நினச்சாதான் ஓட்டு போடுதுன்னு நினைக்காங்க. இப்போ தெளிவாயிட்டான் என்று கூறி, அந்த காதலே ரொம்ப பிடிச்ச பாட்டு. அப்போ அந்த பாட்டு ரொம்ப ஃபேமஸ். கங்கை நதி ஓரம் ராமன் நடந்தான், கன்னி மகள் சீதை தானும் நடந்தால், மெல்ல நடந்தால். டிங் 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 டிங். என்ன பாட்டு அதுதான். ஜானகியே ராமன் சோதனைகள் செய்தான், அந்த உள்ளம் எனக்கு இல்லை. நான் அறிந்த சீதை பாவம் ஒரு பேதை, பூ போன்ற சிறு பிள்ளைன்னு வரும். அதை விட வெள்ளி விழான்னு நினைக்கிறேன். காதோடுதான் நான் பாடுவேன், மனதோடுதான் நான் பேசுவேன், உன் மடியோடுதான் விளையாடுவேன், மடி மீதுதான் கண் மூடுவேன், காதோடுதான் நான் பேசுவேன். காதலை பற்றி சொல்லணும்னா கண்ணீர் தான் வரும் கடைசியில். அது ஒரு பிரிவு என்பது மரணத்திற்கு சமமானது. மரணம் அடைந்தவர்கள், நான் சொன்ன மாதிரி இந்த ஆன்மாவுக்கு, உடலுக்கு தான் மறைவு விட்ட தவிர ஆன்மாவுக்கு மறைவு கிடையாது. அது காதல் மனத்திற்கு அது ஒரு நாளும், மற்ற மனங்களெல்லாம் கூட ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அது சொர்க்கத்துக்கு எங்கேயோ காற்றில் கலந்துடும். காதல் மனம் மட்டும் அந்த இடத்துக்குள்ளேயே, எந்த இடத்துல பழகினாங்களோ, எந்த இடத்துல இருந்து பேசினாங்களோ, எந்த இடத்துல சந்தித்தாங்களோ, எந்த இடத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாமல் ஒரு முத்தங்களை பரிமாறினாங்களோ, அந்த இடங்களெல்லாம் இன்றைக்கும் அது யார் எந்த ஊரில் யார் காதலித்தாலும் சரி, காதலித்து பிரிஞ்சாலும் சரி, சேர்ந்து வாழ்ந்தாலும் சரி, அந்த இடங்களெல்லாம். அதனால தான் இறைவன் ஒரு பூகம்பத்தையோ வானத்தையோ தரையிறக்காமல் காதலித்த இடங்களெல்லாம், மனித உயிர்கள் காதலித்த இடங்களெல்லாம் அப்படின்னு அதை வச்சுக்கிறாங்க. மற்ற ஆன்மாக்கள்லாம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் விண்ணோடு காற்றோடு கலந்து விடும். காதலித்த ஆன்மாக்கள் மட்டும் எந்தெந்த ஊர்களில் இருந்தாங்களோ அந்தந்த ஊர்களிலேயே மீண்டும் இறைவன் முதல்ல யாரை எழுப்புவாங்கன்னா, காதலித்து சேர்ந்து வாழாமல் பிரிஞ்சிருப்பாங்கள்ல, கௌரவத்துலேயும் சில பேர் பிரிஞ்சிருவாங்க. அது ஆணுக்கும் பெண்ணுக்கும் கௌரவம் தலைக்கேறிடும். திருமணத்துலேயும் கௌரவம் பெண்ணுக்கோ ஆணுக்கோ தலையேறக்கூடாது, காதலையும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் கௌரவம் தலை தூக்கிடக்கூடாது. ஆனால் நான் எல்லாத்தையும் பழகுவேன், கௌரவம் பார்க்கவே மாட்டேன். நான் யாருங்கிறத நான் உணர்ந்ததே கிடையாது. ஆனால் காதலிக்கும் போதும் சரி, கல்யாணத்துலேயும் சரி, அது பெண்ணுக்கு கௌரவம் தலை தூக்கும் என்று சொன்னால் ஆணுக்கு ரொம்ப கௌரவம் தலை தூக்கிறோம். கூடிய மட்டும் ஆணுக்கு கோபத்தை தூண்டாமல் அவன்கிட்ட நான் சொல்லிட்டேன், அவன் எவ்வளோ ஒரு முக்கியமான ஆள் நான் சொல்லிட்டேன். ஏன்னா ஆண்கள் தான் அத்தனை கண்டுபிடிப்புகளும் ஆண்கள் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்றைக்கி மத நூல்கள் இருக்க, பைபிளாக இருக்கட்டும், குரானாக இருக்கட்டும், பகவத்கீதை எல்லாமே ஆண்கள் தான் வந்துக்கிறாங்க. மறந்துடாதீங்க, இந்த கிரைண்டரை கூட ஆண்கள் தான் கண்டுபிடிச்சிருக்கான். அப்பேற்பட்ட ஒரு ஆண் உங்களை விரும்பி, உங்களை நம்பி, உங்களுக்காகவே இனம் மதத்தெல்லாம் தாண்டி உங்கள்கிட்ட வந்துட்டான்னு சொன்னான். தாயினும் நல்லாள்னு கம்பராமாயணத்தில் கவி சக்கரவர்த்தி கம்பன் ஒரு வார்த்தையை போட்டிருப்பார். தாயை விட நல்லாள் இருக்க முடியுமான்னா அது காதலி தான். நான் மனைவிக்கு கூட ஒரு சம அந்தஸ்து வந்துடும், கொஞ்சம் உரிமையில் பேசுவதற்கெல்லாம் வந்துடும். ஆனால் காதலில் அந்த கணவன் மனைவிங்கிற கேரக்டர் இருக்காது. அப்படி வருகின்ற பொழுது நம்மை நம்பி வந்த உயிரல்லவா, நம்ம விரும்பிய உயிரல்லவா, நாம் ரசித்த உயிரல்லவா, தன்னுடைய குடும்பத்தையெல்லாம் மறந்து இனம் தாண்டி
இந்த ஆண் நம்மிடம் வந்திருக்கின்றான், தாயை விட நல்லாளாக இருந்து நீ கவனித்து அவனை மனநோகாமல் நீ நடத்தினால். ஆனால் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், அது கணவனாக இருக்கட்டும், மனைவி மனைவிங்கிற ஒரு கேரக்டரை பொறுத்தவரை, அது காதலாகி மனைவியாக வந்தாலும் சரி, கல்யாணம் முடித்து மனைவியாக வந்தாலும் சரி, கணவனை விட உயர்ந்ததாக உங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. இறைவன் கூட கிடையாது. கணவனே கண்கண்ட தெய்வம். தன் மகனையோ, தன் தாயவோ, தன் தோழிகளையோ, தன் பணத்தையோ எதையும் கணவனுக்கு முன்னால் பெருமையாக பேசாதீங்க. அப்படி பேசுனீங்கன்னா அது உண்மையிலேயே ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் இல்லை. அதேமாரி பெண்கள்கிட்டையும் போய் அவளை விட உயர்ந்தது எதுவுமே கிடையாது. பார்க்கும் இடங்களெல்லாம் நம்ம அவளை தான் பார்க்குறோம். நீ போகின்ற பாதையெல்லாம் உன் பூமுகம் பார்க்கின்றேன்னு வருது இல்லையா? அதனால் அப்படிலாம் உயர்வா கணவனோ மனைவியோ உங்களுக்குள்ள யாரையும் உயர்வாக நினைக்காதீங்க. அவங்க நிறைய பேர் உங்களுக்கு உதவி செஞ்சுருக்கலாம், அலுவலகத்தில் வேலை பார்க்குறீங்க, இப்போ குழுக்கள்லாம் இருக்குது. அந்த நேரத்தில் கூட அந்த ஆண்கிட்ட அவரை விட நீங்கள் உங்களை உயர்வாக காட்டிட்டீங்கன்னா அது மிக ஒரு வருத்தத்தக்கக்கூடிய செயலாக மாறிடும். நம்மளுடைய காதலிட்ட கூட நீ தான் உயர்ந்தவள், ஆமாம் என் தாய் என்னை பெற்று போட்டு போய்விட்டாள், தாயாக இருந்து எனக்கு எல்லாம் செய்ய வந்த ஒரு தேவதை உன்னை நான் கண்கலங்கமாக பார்த்துக்கிட்டது. அவளை விட உயர்ந்ததாக நம்ம யாரையுமே சொல்லக்கூடாது. அது உலக அழகியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி. அதுவும் நம்ம வீட்டில் ஒரு சமையல் அம்மா இருப்பாங்க, நல்லா சமைச்சிட்டாங்கன்னு சொன்னால் கூட அந்த காதலிக்கு வருத்தம் வந்துடும். அதனால் தயவுசெய்து இதெல்லாம் தவிர்த்து காதலிக்கு காதலனே உயர்ந்தவன், மனைவிக்கு கணவன், உங்கள் கனவுக்கானவன் கணவன். அதைத்தான் உயர்வாக நீங்கள் நினைக்கணுமே தவிர என்று கூறி, இதுவரை பிரிந்தவர்கள் ஒன்று சேர வேண்டும், விவாகரத்து பெற்றவர்கள் உடனடியாக அதை உணர்ந்து மறுபடி சேர்ந்து வாழ வேண்டும். மனைவி இல்லாதவர்கள், நான் இழந்தவனுக்கு தானே அருமை தெரியும். அந்த மனைவியை இருக்கவங்களாம் மனைவியை தெய்வமாக நினச்சி, ஏன்னா அது பெரிய கொடுமை. மனைவி போச்சுன்னா எல்லாம் போச்சு, பெண் போச்சுனாலே வீடு களை இழந்து போயிடும். நான் என்னமோ சமாளிச்சிட்டேன். ஏன்னா என்னுடைய தேவைகள் என்னுடைய மனசுக்குள்ளே இருந்துச்சு, எல்லாமே இருந்தது. ஏனென்றால் நான் காமத்திற்காக ஒரு ஒரு உயிரோடு பழகி இருந்தால்தானே நான் அங்கு செல்ல வேண்டும், அவர்களிடம் மண்டியிட வேண்டும், அவர்களிடம் நான் கெஞ்ச வேண்டும். ஏனென்றால் பெண்ணுக்கு சில நேரங்களில் ஒரு நினைப்பு வந்துவிடும், நாம் இல்லாவிட்டால் இவன் எப்படி மகிழ்ச்சியாக வாழ்வான், நம்மை விடவா ஒரு அழகி இவனுக்கு வந்து விடுவாள், எப்படியும் நம்மிடம்தான் வருவான். நெவர், நினைக்காது. ஏனென்றால் அங்கு வந்து என்ன சுகம் கிடைக்க வேண்டுமோ, நான் உன் உடலை விரும்பவில்லை, உன்னுடைய உடல் உறுப்புகளை நான் விரும்பவில்லை, உன் மனதை நான் விரும்பினேன், உன் அழகை நான் விரும்பினேன். இந்த ரெண்டும் எனக்குள் வருகின்றது. நான் உன்னிடம் வந்து கைகட்டி கெஞ்சி அம்மா தாயே என்று சரணடையக்கூடியவன் உண்மையான காதலன் அல்ல, மறந்துடாத. என்னுடைய கௌரவமே அதில் தான் நிற்கி. ஏனென்றால் மானம் இழந்து அந்த பார்வைக்காகவும் அந்த அழகுக்காகவும் ஆண்மைத்தனத்தை விட்டு, ஆண் தோரணையை விட்டு, அவள் வீட்டு வாசலிலே சென்று அவள் அம்மாவை எல்லாம் சரி கட்டி அங்கு போய் நின்று கெஞ்சி 4 இட்லி சாப்பிட்டு அதன் பின்பு ஒரு உடலுறவு கொண்டு ஒரு முத்தத்தை வாங்கி கேவலப்படுவதை விட, அதெல்லாம் சொன்னேன். காதல் மனம் விரும்பிச்சுன்னா நான் எதுக்கு அங்கே போகணும்? அவன் உடலே விரும்பலையே. நான் விரும்பினது அவன் அழகு, ஒரு முகம், அந்த பார்த்தது நினைவுகளும் எனக்குள்ளே வருது. இதுதான் கௌரவம். எந்த இடத்துலையும் சரி கௌரவத்தை நீங்கள் விட்டு கொடுக்காதீங்க. பெண்கள் கௌரவத்தை விட்டு தான் பழகணும். இங்கே அதில் கௌரவம் பார்த்தீங்கன்னா கஷ்டம் பெண்ணுக்கு தான். ஏன்னா ஒரு ஆண் எந்த துணையும் இல்லாமல் நாங்கள் எங்கேயும் படுத்து தூங்கிடலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதனால் ஒரு பெண்ணுக்கு ஒரு பாதுகாவலன், ஒரு துணை. அதுக்கு வந்து டாக்டர் சிவா படத்தில் ஒரு வரி எழுதியிருப்பார் கண்ணதாசன், மலரே குறிஞ்சி மலரே, அது ஒரு வரி வரும். தாயின் சொந்தங்கள் 1000 இருந்தும் தலைவன் சூழ்ந்த உறவென்னும் சாம்ராஜ்யம். தாயோடு உறவுகள் எனக்கு 1000 வந்தாலும் தலைவன் வந்த பின்பு, காவலன் வந்த பின்பு உறவென்னும் சாம்ராஜ்யம் மலர்ந்ததுன்னு வரும். அதுதான் தலைவன். உன் கற்பை பாதுகாக்கின்றவன், உன் கனவை பாதுகாக்கின்றவன். புரியுதா? நீ நினச்சிடலாம் நம்ம தனியாக இருந்துடலாம் அப்படின்னு.
நிச்சயமாக ஒரு பெண்ணுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கணும்னா தந்தையை விட தாய்மாமனை விட ஒரு காதலன் தரக்கூடிய ஒரு பாதுகாப்பை யாரும் தர முடியாது. பெண்ணே, நீ ஆணை அலட்சியமாக நினைக்காதே. அவன் அத்தனை தியாகங்களையும் பண்ணி ஒரு பார்வைக்காக, உன் அழகான முகத்திற்காக தன்னை இழந்து தன் குடும்ப கௌரவத்தை இழந்துலாம் அவன்கிட்ட வந்து நிற்கிறான். அவனை நீ கீழ்த்தரமாக நடத்தினேன்னா அவன் பெத்த தாய் பார்த்தான்னா நினச்சான்னா எவ்வளோ கண்ணீர் விடுவா தெரியுமா? அதே மாதிரி நீங்களும் ஆண்களும் நம்மளை நம்பி வந்த பெண்ணை அதான் உடுத்தின சிலோட வந்தாலும் சரி, அவளை கண் கலங்காமல் அவள் வந்து உங்களை வாழ்த்தி, ஆஹா என்ன அழகான ஒரு காதலன் எனக்கு கணவன் அப்படின்னு அவள் வாழ்த்த 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 நல்ல இடத்துக்கு வந்துடுவேன். அந்த கெட்டின பொண்டாட்டிக்கிட்ட வரதட்சணை வாங்கினா திரும்ப கொடுத்துரு. அவங்கள போய் சித்திரவதை பண்ணி நகையை கொண்டா, கட்டிலை கொண்டா, மேஜையை கொண்டா, ஏசியை கொண்டான்னு நீ கேட்டேன்னா உனக்கும் பிச்சைக்காரனுக்கு என்ன வித்தியாசம்? ஆக அதெல்லாம் செஞ்சிடாதீங்க. மனித வடிவங்களிலே ஆணாக பிறப்பதும் பெரிய புண்ணியம், பெண்ணாக பிறப்பது மிகப்பெரிய புண்ணியம். 2 உயிர்களும் சேர்ந்து கருத்து வேறுபாடு இல்லாமல், நீயா நானா என்று இல்லாமல் அற்புதமான அந்த காதலையும் அந்த திருமண வாழ்க்கையும் சந்தோஷமாக வாழுங்க. நான் சொன்ன மாதிரி என்னை மாதிரி மனைவி இல்லாதவர்களுக்கு நல்ல குணமுள்ள ஒரு மனைவி அமைய வேண்டும். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம், மனது மயங்கி என்ன உனக்கும் வாழ்வு வரும். கவிஞன் கண்டாலே கவிதை, காண்பவர் கண்டாலே காதல், பொருத்தம் உடலிலும் வேண்டும், புரிந்தவன் துணையாக வேண்டும். அப்படி துணையாக வந்ததுன்னா, ஏன்னா ஒரு பெண் எதுக்காக ஆணோடு இணைகின்றாள் என்று சொன்னால், அவன் செலவாளியாக இருந்தாலும் அவனை சிக்கனமாக்கி, அவன் கோபக்காரனாக இருந்தாலும் அவனை குணமுள்ளவனாக மாற்றி, அவன் போதை பழக்க வழக்கம் இருந்தாலும் அவனை அதிலிருந்து விடுதலை பெற்று அவனை திருத்தி பக்குவப்படுத்தி பண்பட்டா மனிதனாக மாற்றுவதற்குத்தான் பெண் என்ற வடிவம் வந்திருக்கதை தவிர, நீ பேயாக மாறி அவனை மேல் கொண்டு குடிக்க வைத்து அது பெண், நீங்கள் உங்கள் கடமையை செய்யுங்க. நிச்சயமாக ஆண்கள் உங்களுக்கு சேவகனாக இருப்பார்கள் என்று கூறி, காதல் உயர்ந்தது, காதல் தெய்வீகமானது. நான் சொன்ன மாதிரி எல்லாரையும் காதலிச்சிட்டாங்கன்னா, அன்பாக இருந்துட்டாங்கன்னா, கோர்ட் எதற்கு, போலீஸ் ஸ்டேஷன் எதற்கு, இழுத்து எதற்கு என்று கூறி, காதல் மிக கௌரவமானது என்று கூறி, நாளைய தலைப்பில் இப்போ சர்ச்சைகள் நிறைய ஓடிக்கிட்டு இருக்கு. ஏதோ சாலமன் பாப்பையா ராஜாவா அது ஒரு பேச்சாளரை அதை பற்றி நாளைக்கு நான் தெளிவாக பேசுகிறேன். நான் எதுக்கும் அஞ்சன மாதிரி இல்லை. அச்சமில்லை உச்சி மீது வானிடிந்து வீழ்கின்ற போதிலும் அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே என்று கூறி காதலை மதிங்க. வந்தவங்க கண் கலங்காமல் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக அப்படி சேர்ந்து போகும்போது நான் காஞ்சி பட்டுடுத்தின்னு ஒரு பாட்டு வரும். இந்த மாநிலமே உன் பெயரை சொல்லணும், காஞ்சி பட்டுடுத்தி கஸ்தூரி பொட்டு வச்சி தேவதை போல் நீ நடந்து வர வேண்டும், அந்த திருமகளும் உன்னழகை பெற வேண்டும். மாமியார் போற்றணும், மற்றவர்கள் மதிக்கணும், இந்த மாநிலமே உன் பெயரை சொல்லணுங்கிற மாதிரி ஒரு பெண் நினைத்தால் இந்த உலகத்தில் ஒரு ஆணை எந்த அளவுக்கு கௌரவமாகவும் கொண்டு போகலாம். அது காதலால் முடியும், கல்யாணத்தால் முடியும். ஆகவே ஆண்களும் அதை அனுசரித்து, பெண்களும் அதை அனுசரித்து. நான் கொஞ்சம் கோபக்காரன், கொஞ்சம் ஏதோ காதல் ஏற்பட போய் கல்யாணம் ஏற்பட போய் அதில் கொஞ்சம் குறைச்சேன். இருந்தாலும் அதில் என்னுடைய கோபங்கள், என்னுடைய அதிகத்தனமான கௌரவங்கள் எனக்கு தோல்வியை கொடுத்துருந்தாலும், நான் இன்றைக்கி கண்ணீர் விடுவது நான் பணத்தை இழந்ததற்காகவோ, என் மானத்தை இழந்ததற்காகவோ, என்னுடைய அங்கீகாரத்தை இழந்ததற்காகவோ, சொத்துக்களை இழந்ததற்காகவோ, சுகத்தை இழந்ததற்காகவோ நான் கண்ணீர் விட்டதே இல்லை. வாழ்ந்த பெண்ணோடு அவளோடு வாழ்ந்து இறந்த நினைவுகள் என்னை கண்ணீர் வளச் செய்யும். நான் காதலித்தவள் அவர்கள் எல்லாம் நினைக்கின்ற பொழுது நான் கண்ணீர் பொங்கிக்கிட்டே இருக்கும். அந்த கண்ணீர் இருக்க அது நான் விரும்பியது உனக்கு நினைவில்லையா? என்னுடைய கண்ணீர் துளிகள் உன் மீது விழவில்லையா? நான் கண்ணீர் வள வைக்கின்ற உறவு பெண்களால் மட்டும்தான் முடியும். தாய் பிரிந்தாலும் கண்ணீர் வந்துடும், மனைவி இறந்தாலும் கண்ணீர் வந்துடும்,
காதலி பிரிஞ்சாலும் கண்ணீர், கண்ணீர் தரக்கூடிய உறவு பெண்கள், பெண்கள், பெண்கள். ஆகவே கண்ணீர் வராத அளவுக்கு நடந்து கொள்ளுங்கள். நான் ஏதோ தாங்கிவிட்டேன், இன்றைக்கி எனக்கு கண்ணீர் தான் வரும், அதுக்காக கண்ணீர் வருதுன்னு கௌரவத்தை விட்டு அம்மம்மா சரணம் சரணம்னு நான் என்னுடைய காதல் வேறு மாதிரி. நான் வந்து ஒரு ஆண்மைத்தனமான ஒரு காதல். ஆனால் அந்த பெண்மை கலைக்கின்ற பொழுது பெண்மைத்தனமாக நான் இருந்தேன். அதில் என்னவோ தெரியவில்லை, சில நேரங்களில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான உடம்புல ஒவ்வொரு சிஸ்டம் இருக்கும். என்னுடைய சிஸ்டம் வந்து அவ்வளோதான். மரணம் மட்டுமே என்னை அடிமைப்படுத்த வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய நண்பர்கள்லாம் இதை பார்க்குறீங்க, ஃபேஸ்புக் நண்பர்கள் பார்க்குறீங்க, இன்ஸ்டாகிராம் நண்பர்கள் பார்க்குறீங்க, வாட்ஸ்அப் நண்பர்கள் பார்க்குறீங்க, நிறைய பேர் ஷேர் பண்ணுறீங்க. எத்தனையோ ஒரு பட்டனை அமுக்குகின்ற பொழுது அவன் முதலமைச்சர் ஆகின்றான், ஒரு பட்டனை தொடுகின்ற பொழுது பணம் வருகின்றது. என்னுடைய கௌரவம் சேனலுடைய சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்கள். உங்களுடைய நினைத்ததெல்லாம் நடக்கும், உங்கள் கனவுகள் மேம்படும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். காதல் தெய்வீகமானது, புனிதமானது, அதை கௌரவமாக நடத்துங்க என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரைட்.